தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டிஆர்டிஓ, அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே இருக்கிற டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அவங்க ஒரு 494 சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வேக்கன்சிக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் கீழே தெரிகிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். கூகுளில் போய்ட்டு டிஆர்டிஓ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே டிஆர்டிஓவோட ஹோம் பேஜ் இருக்கும். அதில் கேரியர்ஸ்னு இருக்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மூணாவதாக இருக்க CEPTAM08 அட்வர்டைஸ்மெண்ட்னு இருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் கர்டன் ரேசர்னு இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் டிஸ்பிளே ஆகும். இந்த டிஆர்டிஓ என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, டிஆர்டிஓ லேபரேட்டரிஸ் அப்புறம் அவங்களோட நிறுவனங்களில் உள்ள சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அந்த வேக்கன்சி ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா பிஎஸ்சி டிகிரி படிச்சிருக்கணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிரான்ச்சஸில் அவங்க டிப்ளமோ இல்லைனா டிகிரி படிச்சிருக்கணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், பாட்டனி, ஃபோட்டோகிராஃபி, கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் யூஜி கோர்ஸ், அதாவது பிஎஸ்சி கோர்ஸ் படிச்சிருக்கணும். ஜுவாலஜி, லைப்ரரி சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், மெட்டராலஜி, அப்புறம் சைக்காலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் ஜுவாலஜி, இந்த கோர்ஸ்லாம் பிஎஸ்சியில் ஃபஸ்ட்டு சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ் பண்ணியிருக்க வேண்டிய கோர்ஸு. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18லேருந்து 28 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் SC, ST, OBC, ESM, PWD அவங்களுக்குலாம் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி என்ன இருக்கோ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஆர்டிஓ நிறுவனம் மத்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் வர ஒரு நிறுவனம். இதுக்கு இந்த வேலைக்கான மாத சம்பளம்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 50,000 ரூபாய் பர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே மெடிக்கல் ஃபெசிலிட்டி, லீவ், ட்ராவல் கன்செஷன், சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அலவன்ஸ், அதர் அலவன்சஸ் இதெல்லாம் சேர்த்து உங்கள் ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸோட உங்கள் சம்பளத்தில் இன்க்ளூட் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா 2 டயர் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது டயர் 1ல் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நடக்கும், டயர் 2ல் செலெக்ஷன் டெஸ்ட்டு, 2 கட்டத்தில் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் இந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா 4ஆம் தேதி, அதாவது 4/8/2018 அன்றைக்கி ஓப்பன் ஆகி லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 29/8/2018 அந்த டேட்டில் முடியுது. நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அட்வான்ஸாக நீங்கள் ஆன்லைனில் உங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிடுங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட் ரஷ்ஷாக இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமே உங்களோட அப்ளிகேஷன்ஸை ஆன்லைனில் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த டேட் ஆஃப் எக்ஸாம் அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்லேயே லேட்டராக பப்ளிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.